Hello students, இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்லிபிரியம் கண்டிஷன்ஸ் ஃபார் ஃபர்ம் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸோடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் வந்து தெளிவாக புரியும். நம்ம சேனலுடைய மெம்பர்ஷிப்பில் நீங்கள் மெம்பராக இருந்தீங்கன்னா புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் புக் இன்சைட் கொஷின்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கஸ் பண்ணி வீடியோஸ் போடுறேன். ஸோ அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ஸ் ஃபார் ஃபர்ம். Equilibrium of the firm means that the firm reaches maximum profit. Equilibrium of the firm அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு firm வந்து எந்த ஒரு பிளேஸில் மேக்ஸிமம் ஆஃப் ப்ராஃபிட்டை வந்து ரீச் பண்ணுறாங்க, எவ்வளோ காஸ்ட் அவங்க ஸ்பெண்ட் பண்ணி மேக்ஸிமம் ஆஃப் ப்ராஃபிட்டை வந்து அவங்க வந்து ரீச் பண்ணுறாங்க, அந்த பிளேஸை தான் வந்து பார்த்திங்கன்னா ஈக்விலிபிரியம் ஆஃப் த ஃபர்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ஈக்விலிபிரியம் ஆஃப் த ஃபர்ம் அப்படின்றது வந்து ஒரு ஃபர்ம் வந்து எங்கே வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை வந்து அவங்க வந்து ரீச் பண்ணுறாங்களோ அந்த இடத்த தான் ஈக்விலிபிரியம் ஆஃப் த ஃபர்ம் அப்படின்னு சொல்கிறோம். Okay, so now there are two approaches for calculating maximum profits. So ரெண்டு approaches இருக்கு. மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை ரீச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அப்ரோச் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் கர்வ் அப்ரோச் அண்ட் மார்ஜினல் கர்வ் அப்ரோச் அப்படின்னு ரெண்டு அப்ரோச் இருக்குது. டோட்டல் கர்வ் அப்ரோச் அப்படின்றது வந்து TC is equal to TR, அதாவது total cost is equal to total revenue. marginal curve approach அப்படின்றது வந்து marginal cost equal to marginal revenue. இதுதான் வந்து maximum profit இதை வந்து ரீச் பண்ணுற அந்த இடம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கர்வ் அப்ரோச் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த இடத்துல இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா OY ஆக்சிஸ் வந்து டோட்டல் காஸ்ட், டோட்டல் ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட்டை வந்து இன்சிஸ்ட் பண்ணுது. O to X ஆக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டு, எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட்டை நம்ம வந்து சேல் பண்ணுறோம் அதை வந்து குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட்டை வந்து அது மென்ஷன் பண்ணுது. ஸோ இந்த ரெட் லைன் வந்து டோட்டல் காஸ்ட்டை இன்சிஸ்ட் பண்ணுது, எவ்வளோ காஸ்ட் வந்து நம்ம அந்த ப்ராடக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த ரெட் கர்வு. ப்ளூ கர்வ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ரெவென்யூ, எவ்வளோ ரெவென்யூ வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து சொல்கிறது தான் வந்து. இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை வந்து எந்த இடத்துல ரீச் ஆகுது அப்படின்றது தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். இப்போது இந்த TC, that is total cost total revenue approachல வந்து பார்த்தீங்கன்னா profit is obtained by a firm through the difference between the total cost and the total revenue. ஓகே, இப்போ ஒரு ப்ராஃபிட்டை நான் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? நான் என்னுடைய ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நான் மொத்தம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒரு 10,000 ரூபா நான் செலவு பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போது நான் அந்த ப்ரொடியூஸ் பண்ண அந்த ப்ராடக்டை நான் சேல் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அதன் மூலமாக ஒரு ரெவென்யூ கிடைக்குது இல்லையா? எனக்கு நான் பொருளை விற்றேன்னா எனக்கு பணம் கிடைக்கும் இல்லையா? அதுதான் ரெவென்யூன்னு சொல்கிறோம். அந்த ரெவென்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11,000 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, எவ்வளோ காஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் நான் பேர் பண்ணியிருக்கேன்? 10,000 ரூபா நான் எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வரக்கூடிய இன்கம் சேல் பண்ணி எனக்கு வரக்கூடியது 11,000. அப்போது எனக்கான ப்ராஃபிட் என்ன? 1000 ரூபா. அந்த 1000 தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ப்ராஃபிட் இஸ் obtained by a firm through the difference between டோட்டல் காஸ்ட்டுக்கும் டோட்டல் ரெவென்யூக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸை சொல்கிறது தான் வந்து ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறோம். இது ஜென்ரலான ஃபார்ம். ஈக்விலிபிரியம் இஸ் obtained at the point where maximum difference between the டோட்டல் காஸ்ட் அண்ட் டோட்டல் ரெவென்யூ அக்கர்ஸ். ஈக்விலிபிரியம் அப்படின்றது என்னது? மேக்ஸிமம் ஆஃப் த ப்ராஃபிட். இப்போ 10,000 ரூபா நான் வந்து காஸ்ட்டு வந்து நான் எக்ஸ்பென்சஸ் நான் செலவு பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு வந்து 20,000 ரூபா எனக்கு வந்து நான் வந்து 20,000க்கு நான் விற்றுருக்கேன். அப்போ எனக்கு எவ்வளோ? 10,000 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. என்னுடைய ஈக்விலிபிரியம் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து அதுதான், அதை தான் ஈக்விலிபிரியம் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அந்த மேக்ஸிமம், அதாவது மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டோட்டல் காஸ்ட் அண்ட் டோட்டல் ரெவென்யூ, டோட்டல் காஸ்ட்டுக்கும் டோட்டல் ரெவென்யூக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் எனக்கு மேக்ஸிமமான ப்ராஃபிட்டை எனக்கு கொடுத்துருக்கிற அந்த பாயிண்ட்டை தான் நான் ஈக்விலிபிரியம் அப்படின்னு சொல்கிறேன். திஸ் TC
TR method is not generally adopted in the calculation of maximum profit. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட் அண்ட் டோட்டல் எக்ஸ்பென்ஸ், தட் இஸ் டோட்டல் ரெவின்யூ, இதை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட்டாக நம்மளால் சொல்லவே முடியாது. ஏன்னா என்னுடைய அவுட்புட் லெவல், அதாவது நான் ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்டை நான் இன்க்ரீஸ் பண்ண என்னுடைய ப்ராஃபிட் லெவலும் என்ன ஆகும், வேரி ஆகிட்டே தான் போகும். அப்போது என்னுடைய டோட்டல் காஸ்ட் அண்டு டோட்டல் ரெவின்யூ மட்டுமே பேஸ் பண்ணி இதுதான் என்னுடைய மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து அதிகப்படியான ப்ராடக்ட்ஸை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஆனால் எனக்கு அதிகப்படியான ப்ராடக்ட்ஸை நான் ப்ரொடியூஸ் பண்ணேன்னா அதுக்கு ஆகக்கூடிய செலவு எனக்கு எப்போவுமே கம்மியாக தான் ஆகும் இல்லையா? 100 ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல நான் 1000 ப்ராடக்டை வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அப்போ அந்த 1000 ப்ராடக்ட்டுக்கான ரா மெட்டீரியல்ஸு, லேபர் எல்லாத்துக்குமே நான் வந்து செலவு பண்ணணும் இல்லையா? அப்போது நான் ரா மெட்டீரியல்ஸ் வந்து 10 வாங்குகிற இடத்துல 100 வாங்குறேன்னா எனக்கான கன்செஷன் கிடைக்கும் இல்லையா? ஏன்னா நான் மொத்த விலையில் நான் வாங்குவேன். அப்போ என்னுடைய காஸ்ட் என்ன ஆகுது, என்னுடைய எக்ஸ்பென்சஸ் என்ன ஆகுது, கம்மியாகுது. ஆனால் நான் ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்டினுடைய அவுட்புட் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்போ காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும், என்னுடைய ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும், அதை சேல் பண்ணி அது கிடைக்கக்கூடிய என்னுடைய ப்ராஃபிட்டும் எப்படி இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் வரக்கூடிய என்னுடைய மேக்ஸிமம் ப்ராஃபிட் தான் வந்து நான் வந்து ஈக்லிபிரியம்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. Okay, hence to calculate profit or loss, economists resort to the MC is equal to MR approach in the diagram 5.41. Shaded area denotes profit. Profit is maximum when Q is equal to 5. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எக்ஸ்ட்ராவாக நான் வந்துட்டு ஒரு குவான்டிட்டியை நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அப்போது என்ன ஆகுது, அந்த எக்ஸ்ட்ராவாக ஆகக்கூடிய அந்த பொருளுக்கான அந்த காஸ்ட்டு தான் வந்து மார்ஜினல் காஸ்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? 100 ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல நான் 1000 ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அப்போது 900 ப்ராடக்ட்ஸை வந்து நான் எக்ஸ்ட்ராவாக ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா அதற்கு ஆகக்கூடிய செலவை தான் நான் மார்ஜினல் காஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஓகேவா? அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தை தான், அதாவது அந்த 900 எக்ஸ்ட்ரா யூனிட்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தை தான் நான் மார்ஜினல் ரெவென்யூ நான் சொல்லுவேன். ஸோ இந்த மார்ஜினல் காஸ்ட் அண்ட் மார்ஜினல் ரெவென்யூக்கு இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம்தான் நான் என்னன்னு சொல்லுவேன், மேக்ஸிமம் ப்ராஃபிட்னு நான் சொல்லுவேன். அதுதான் என்னுடைய அட்மோஸ்ட் மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஓகேவா? டோட்டல் காஸ்ட் அண்ட் டோட்டல் ரெவென்யூ வர்றது வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட்னு நான் சொல்ல மாட்டேன். மேக்ஸிமம் ப்ராஃபிட் எந்த இடத்துல எனக்கு கிடைக்கும்னா எம்சி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் அப்ரோச்சில் தான் எனக்கு கிடைக்கும். இப்போ இந்த டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இஎன், அதாவது ஷேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், க்ரே கலரில் ஷேட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த பாயிண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து கிடைக்குது. இஎன் அப்படின்ற பாயிண்டில் தான் வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அப்போது 5 ஆஃப் த யூனிட் அவுட்புட் வந்து கொடுக்குற இடத்துல தான் எனக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டே வந்து அங்கே கிடைக்குது. ஓகேவா? இதை தான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, எம்சிஎம்ஆர் அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ மார்ஜினல் கர்வ் அப்ரோச்சுக்கு வரலாம். இன் திஸ் அப்ரோச் த ஃபாலோயிங் 2 கண்டிஷன்ஸ் ஆர் டு பி வெரிஃபைட் டு ஆப்டெயின் ஈக்லிபிரியம் ஆஃப் த ஃபர்ம். ஸோ இதில் வந்து 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. மார்ஜினல் கர்வ் அப்ரோச்சில் வந்து 2 விதமான கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா எம்சி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர், மார்ஜினல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மார்ஜினல் ரெவென்யூ. Look at the following hypothetical situation. A rational seller will not be in equilibrium at output level 1. இப்போ output level, இப்போ OX axis வந்து output of quantity சொல்லுது. ஓகேவா? OY axis அப்படின்றது வந்து ஆவரேஜ் ரெவென்யூ, மார்ஜினல் ரெவென்யூ அண்ட் மார்ஜினல் காஸ்ட்டை சொல்லக்கூடியதாக இருக்குது. இப்போது இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன், 10 வந்து என்னுடைய காஸ்ட்டு. ஓகேவா? ஓஒய் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய அந்த 10 இருக்குது இல்லையா, அது வந்து என்னுடைய காஸ்ட்டு. அப்போ நான் எவ்வளோ அவுட்புட் கொடுக்குறேன், ஒரு அவுட்புட் தான் அந்த இடத்துல வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து தோ எம்சிஎம்ஆர் அட் தட் பாயிண்ட் சின்ஸ் கண்டினியூங் ப்ரொடக்ஷன் இஸ் ப்ராஃபிட் இன்க்ரீசஸ். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, கண்டினியூஸாக வந்து அந்த அதாவது ப்ராஃபிட் வந்து அந்த எக்ஸ்டென்ட்டோட நிற்கலை. என்ன ஆகுது, கண்டினியூஸாக என்னோடய ப்ராடக்டை வந்து நான் வந்து ப்ரொடக்ஷனை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஹிஸ் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். என்னுடைய ப்ராடக்டை நான் இன்க்ரீஸ் பண்ண ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது என்னுடைய ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. வென் ஹி ப்ரொடியூசஸ் அன் அவுட்புட் பிஹைண்ட் 1 யூனிட் till he reaches 5 units his MC less than MR. அதாவது
இப்போ வந்து 5 யூனிட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1 யூனிட்டை தாண்டினதுக்கப்புறம் அவங்களுடைய அவுட்புட்டை வந்து ப்ரொடக்ஷன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த எம்ஆர் லெவல் வந்து அந்த கர்வ் வந்து என்ன ஆகுது, டவுன்வார்ட்ஸ் தான் இறங்குது. அந்த ரெட் லைன் வந்து கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்வார்ட்ஸ் தான் இறங்குது. அப்போது மார்ஜினல் காஸ்ட்டை விட மார்ஜினல் ரெவின்யூ வந்து என்ன ஆகுது, அதிகமாக இருக்குது. என்னுடைய அவுட்புட் அதிகமாக என்னுடைய ரெவின்யூவும் வந்து என்ன ஆகுது, அதிகமாகுது. ஓகே, அதாவது ஒரு யூனிட்டுக்கு மேலே என்னுடைய ப்ரொடக்ஷனை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது அது வந்து 5 யூனிட்ஸை வந்து டச் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா என்னுடைய மார்ஜினல் காஸ்ட்டை விட மார்ஜினல் ரெவின்யூ வந்து அதிகமாகுது. பின்ற பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, ரைஸ் ஆகுது. கர்வ் வந்து என்ன ஆகுது, ரைஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் அட்வான்டேஜஸ் ஃபார் த ப்ரொடியூசர் டு கண்டினியூ ஹீஸ் ப்ரொடக்ஷன். என்னோட காஸ்ட்டை விட என்னுடைய ரெவின்யூ வந்து எனக்கு அதிகமாக வருது அப்படின்னு இந்த இடத்துல காட்டும் பொழுது அது யாருக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்கும், அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ண அந்த ப்ரொடியூசருக்கு தான் ஒரு அட்வான்டேஜான ஒரு சிச்சுவேஷன் அது. அகெயின் ஹி வில் நாட் பி இன் ஈக்குலிபிரியம் பிஹைண்ட் 5 யூனிட்ஸ் ஆஃப் கியூ. இப்போ 5 யூனிட்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஜினல் காஸ்ட் வந்து என்ன ஆகுது, மறுபடியும் மேலே ஏறிட்டு போயிட்டே இருக்குது, இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் மார்ஜினல் ரெவின்யூ வந்து அந்த 10 பாயிண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹரிசான்டல் லைன்லேயே நிற்குது. ரெவின்யூ இங்கே தான் நிற்குது, பி பாயிண்ட்லேயே தான் நிற்குது. ஆனால் எம்சி மார்ஜினல் காஸ்ட் மட்டும் என்ன ஆகுது, அப்பரில் போயிட்டே இருக்கு. அப்போ காஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது, மார்ஜினல் ரெவின்யூ வந்து என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அப்போது இது வந்து என்ன ஆகும்னா மார்ஜினல் காஸ்ட்டை விட வந்து மார்ஜினல் ரெவின்யூ வந்து கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும், அப்போது செல்லருக்கு வந்து அது லாஸ் தான் கொடுக்கும் இல்லையா. அந்த பொருளை விற்கிறவங்களுக்கு வந்து காஸ்ட் அதிகமாகுது, ரெவின்யூ கம்மியாகுது அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல அவங்களுக்கு லாஸ் தான் கொடுக்கும். தேர்ஃபோர் ஹீ செட் டு பி இன் ஈக்குலிபிரியம் அட் த பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வென் ஹிஸ் எம்சி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர். ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படின்றது வந்து எந்த இடத்துல கிடைக்குது அப்படின்னா எம்சி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் அப்படின்ற பாயிண்டில் தான் வந்து நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ எம்சி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் அப்படின்னும் போது என்ன பாயிண்ட்டு, பி பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல தான் வந்து எனக்கு கிடைக்குது. 2 பாயிண்டில் வந்து எனக்கு கிடைக்குது. ஓகே, ஹென்ஸ் எம்சி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் இஸ் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபார் த ஈக்குலிபிரியம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எம்சி கட்ஸ் எம்ஆர் கர்வ் ஃப்ரம் பிலோ சஃபிஷியன்ட் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எ ஃபர்ம் அண்டர் பர்ஃபெக்ட் காம்படிஷன் ஃபர்சஸ் ஹரிசான்டல் ப்ரைஸ் லைன். ப்ரைஸ் லைன் வந்து எப்படி இருக்குது, 10 அப்படின்றது வந்து எப்படி இருக்குது, ஹரிசான்டலாக இருக்குது. லைன் வந்து எப்படி இருக்குது, ஹரிசான்டலாக இருக்குது. ஓகே, ப்ரைஸ் லைன் வந்து ஹரிசான்டலாக இருக்குது. ஸோ இட் இஸ் ஆல்சோ த ஏஆர் கர்வ் அண்ட் எம்ஆர் கர்வ். அந்த கர்வை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம்னா ஏஆர் எம்ஆர் அப்படின்னு சொல்லலாம். எ ஃபர்ம் அண்டர் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் ஃபோக்கஸஸ் டிக்ளைனிங் லைன். என்ன ஆகுது, ப்ராடக்டை நான் வந்து 1லிருந்து 5 யூனிட் அவுட்புட்டை வந்து நான் வந்து ரீச் பண்ண செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்பொழுது என்னுடைய ப்ரைஸ் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அடுத்து நான் வந்து என்னோடய ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக வந்து அதாவது மார்ஜினல் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? மார்ஜினல் காஸ்ட் வந்து ஒவ்வொரு லெவலையும் ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ் ப்ராடக்டினுடைய அவுட்புட்டை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ண என்னுடைய மார்ஜினல் காஸ்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஆனால் மறுபடியும் என்ன ஆகுது, மறுபடியும் என்னுடைய அவுட்புட்டை நான் அதிகப்படுத்த என்னுடைய மார்ஜினல் காஸ்ட் வந்து மார்ஜினல் ரெவின்யூ பாயிண்ட்டை வந்து கட் பண்ணுது. ஸோ 2 இடத்துல வந்து மார்ஜினல் காஸ்ட் வந்து மார்ஜினல் ரெவின்யூவை வந்து கட் பண்ணுது. ஏபி அப்படின்ற அந்த 2 பாயிண்ட்லேயும் வந்து மார்ஜினல் காஸ்ட் வந்து கட் பண்ணுது. ஓகேவா? ஸோ the MC is U-shaped and it cuts MR at 2 points, both from above and also from below. ஓகேவா? அபோவ் பாயிண்ட்லேயும் வந்து அது கட் ஆகுது. அதாவது மார்ஜினல் காஸ்ட் கம்மியாகி ஏறும்போதும் மார்ஜினல் ரெவன்யூ வந்து அது ரீச் பண்ணுது. ஸோ ஒன்லி அட் பாயிண்ட் பி த ஈக்குலிபிரியம் கண்டிஷன் இஸ் ஃபுல்ஃபில்டு. என்னுடைய அவுட்புட்டும் இன்க்ரீஸ் ஆகி என்னுடைய மார்ஜினல் லெவலும் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது.
ஓகேவா? ஸோ அப்போ என்னுடைய மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து எந்த இடத்துல ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னா இந்த பாயிண்ட் பியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஈக்லிபிரியம் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ தஸ் ஃபார் ஈக்லிபிரியம் அண்டர் ஆல் மார்க்கெட் சுச்சுவேஷன்ஸ் two conditions MC is equal to MR and MC cuts MR. ஸோ ரெண்டு சிச்சுவேஷன் ரெண்டு கண்டிஷன் சொன்னாங்க இல்லையா, மார்ஜினல் கர்வ் அப்ரோச்சில் வந்து ரெண்டு கண்டிஷனில் வந்து மேக்ஸிமம் பாயிண்ட் ஆஃப் ப்ராஃபிட் வந்து கிடைக்குது. ஒன்று வந்து MC is equal to MR அப்படின்ற இடத்துல வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்குது. அண்ட் MC cuts MR அப்படின்ற இன்னொரு கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்டு வந்து இதில் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து பர்ஃபெக்ட் காம்படிஷன், இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னு ரெண்டு விதமாக வந்து இருக்குது. பர்ஃபெக்ட் காம்படிஷனில் வந்து மோனோபோலி அண்ட் பைலேட்ரல் மோனோபோலி அப்படின்னு இருக்கு. மோனோபோலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து சிங்கிள் செல்லர் இல்லைனா சிங்கிள் ப்ரொடியூசர் இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ப்ராடக்ட்டுக்கு க்ளோஸான ப்ராடக்ட்ஸ் வந்து எதுவுமே இருக்காது. அவங்க தான் வந்து ஒரு தனித்துவமாக வந்து இருப்பாங்க. அந்த மார்க்கெட்டில் வந்து அவங்க தான் தனித்துவமாக வந்து இருப்பாங்க. அதுதான் வந்து நம்ம மோனோபோலி ஸ்ட்ரக்சர், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது எக்ஸாம்பிள் வந்து ரெயில்வேஸ், ரோட்ஸ், வாட்டர், எலக்ட்ரிசிட்டி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோனோபோலி தான். இதுக்கு வந்து எந்த ஒரு சப்ஸ்டியூட்டும் வந்து க்ளோஸான எந்த ஒரு சப்ஸ்டியூட்டுமே வந்து இதுக்கு வந்து கிடையாது. பைலேட்ரல் மோனோபோலி அப்படின்றது வந்து ஒன் செல்லர் ஒன் பையர் தான் அந்த இடத்துல இருப்பாங்க. ஒரே செல்லர் தான் இருப்பாங்க, ஒரே பையர் தான் வந்து இருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா மோனோபாலிஸ்டிக் காம்படிஷன். அதாவது இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ப்ராடக்டை வந்து நிறைய பேர் வந்து அந்த மார்க்கெட்டில் வந்து விற்பாங்க. சின்ன ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் வந்து அதில் அங்கே இருக்கும். ஓகேவா? அது வந்து நோ சிங்கிள் ப்ராடக்ட், அந்த இடத்துல வந்து ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் வந்து டாமினேட் பண்ணவே பண்ணாது. ஓகேவா? ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் மட்டுமே அந்த இடத்துல வந்து கம்பீட் பண்ணவே அந்த மார்க்கெட்டில் வந்து இருக்காது. ஓகேவா? அதாவது ஒரே ப்ராடக்டாக இருக்கும், சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் அந்த ப்ராடக்டில் இருக்கும். ஆனால் நிறைய பேர் வந்து செல்லர்ஸ் வந்து அந்த இடத்துல இருப்பாங்க. அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான் மோனோபாலிஸ்டிக் காம்படிஷன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனில் வந்து வரும். அடுத்தது வந்து ஆலிகோபோலி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆலிகோபோலி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சில இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் டாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் அந்த மார்க்கெட்டில் வந்து அதிகமாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து அந்த ப்ராடக்டை சேல் பண்ணக்கூடியவங்க வந்து 2லிருந்து 5க்குள்ளே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் மட்டும்தான் டாமினேட் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த மார்க்கெட்டில். அதை தான் ஆலிகோபோலி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ம் அண்ட் டெலிவிஷன் ப்ராடக்ட்ஸு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்லைன்ஸ் எல்லாம் இருக்குது, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, ஒரு சில கம்பெனிஸ் மட்டும்தான் வந்து டாமினேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க மார்க்கெட்டில். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம ஆலிகோபோலி மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்தது டியோபோலி மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். டியோபோலி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆலிகோபோலி மாதிரி தான். அதாவது ரெண்டு ஃபர்ம்ஸ், 2 இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா டாமினேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த மார்க்கெட்டில். ஓகேவா? மோஸ்ட் காம்படிஷன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இவங்க 2 பேருக்குள்ளே மட்டும்தான் அந்த மார்க்கெட்டில் வந்து காம்படிஷன் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது, அதில் வந்து ஹையர் லெவலில் வந்து பார்த்திருக்கீங்கன்னா கூகுள் அண்ட் ஆப்பிள் ஸ்மார்ட் ஃபோன் அந்த ப்ராடக்ட்ஸினுடைய அந்த காம்பனன்ட்ஸ் அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இவங்க 2 பேருக்கு தான் போட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா கூகுளுக்கும் ஆப்பிளுக்கும் தான் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேருக்கு தான் அந்த காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரெடிட் கார்ட்ஸில் வந்து விசா கார்டு, மாஸ்டர் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த 2 தான் வந்து கிரெடிட் கார்ட்ஸில் வந்து மேஜர் ரோலை வந்து மார்க்கெட்டில் ப்ளே பண்ணுறவங்களாம் வந்து இருப்பாங்க. அதை தான் வந்து டியோபோலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்.
ஸோ நம்ம வந்து ஈக்லிபிரியம் எந்த பாயிண்டில் வந்து தட் இஸ் டோட்டல் கர்வ் அப்ரோச் மூலியமாகவும் மார்ஜினல் காஸ்ட் அண்ட் மார்ஜினல் ரெவன்யூ கர்வ் மூலியமாகவும் எப்படி ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை வந்து அதை ரீச் பண்ணுது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.